நான் மருத்துவராக இருந்தாலும் கூட எனக்கு சமையல் கலை மிகவும் பிடிக்கும். என்னுடைய ஓய்வு நேரங்களில் என்னுடைய குடும்பத்தவருக்கு சமைத்து கொடுப்பது என் வழக்கம். அப்படி ஒரு முறை நான் முருங்கைக்கீரை கிள்ளிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்த பொழுது, என்னுடைய வீட்டில் பணிபுரியும் அம்மையார் பெயர் வேடி அம்மாள். அவர்களுடைய ஏன்ஷியன்ட் விஸ்டம், அதாவது அவர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்திலிருந்து பார்த்ததை சொன்னார்கள் என்பதை இங்கே பகிர்ந்துள்ளேன். த நாலேஜ், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ் அமேசிங். இதை நீங்கள் கேட்டால் தெரியும், இப்போ தான் நம்ம பிசிஓடின்னு பேர் வச்சுருக்கோம், மெட்டபாலிக் டிஸார்டர் சொல்கிறோம். ஆனால் போகிற போக்கில் அவங்கெல்லாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ. பாருங்கள் இந்த காணொலியை. வேடிமா, எனக்கு இது தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு வந்தோம். இது முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இலை தனியாக எடுத்துக்கணும். இலை ஒரு இந்த குச்சினா கூட எனக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த பக்கம் போடு, அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அச்சா, பூ தனியாக எடுத்துக்கணும். பூ தனியாக எடுத்துக்கணும். நம்ம அந்த பூ பொறுக்கி தனியாக அந்த தட்டில் வச்சுக்கணும். இந்த குச்சியெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டு வெறும் இலை மட்டும் வேணும், பூ தனியாக வேணும். ஏன்னா இலை சீக்கிரம் வச்சு பூ கொஞ்சம் லேட் ஆகும். பூ நாளைக்கு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா, அப்படியே வதக்கிட்டு வடை கூட சுட்டுருந்தோம் வாழ்க்கை மாதிரி. உங்க ஊர்ல என்ன பண்றீங்க? பூ பொரியல் பண்ணிடுவோம். கீரையில அப்படியே பொரியல், அதே கீரை ஆட முடியும். பூ தனியா பொரியல் பண்றது இல்லையா? பூல தனியெல்லாம் பண்றதுல கீரை ஆடக்கூடிய உருளி போட்டு பொரியல் பண்ணிடுவோம். நான் வேர்க்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தூள் பண்ணி பூண்டு, ஆமாம் பூண்டு இது மிக்ஸ் பண்ணி மிக்சியில் பண்ணி போட்டு பொரியல் பண்ணுறது. நல்லா எடுத்தேன்னா பொரியல் ஆயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு பொரியல் எடுக்கணும். அந்த இருக்கு படத்துல எல்லாம் சாப்பிடாம தான் இருப்பாங்க. இல்லாத படம் என்ன பண்ணுவாங்க, ரசம் வச்சு முருங்கை பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டு. அதுல இருக்கிற சக்தி எதுல இருக்கு? நீ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேடு, நீ முறுக்கீரை பொரியல் அன்னைக்கு ரசம் வச்சு முறுக்கீரை பொரியல் சாப்பிட்டீங்கன்னா அது தெரியாதையே நல்லது பண்ணிக்கிறாங்க. நல்ல ஜீரணம் ஆகி இழுத்துக்கும், அது இரும்பு சத்தெல்லாம் இழுத்துக்கும். அதனால நீ கூட இன்னொரு வாட்டி சாம்பார் எல்லாம் வைக்காத, சாம்பார்லாம் வைக்காத. கீரைனா அது கீரை ஜீரணம் ஆகிடும். அதனால ரசத்துக்கு முருங்கீரை பொரியல் கரெக்டாக தான் எல்லாம் சொல்லி கொடுத்துக்குறாங்க. நம்ம தான் விட்டுருக்கோம். இப்போ இந்த எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கடலூரில் என் பாட்டி இந்த முருங்கை பூ கூட ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு பச்சை பருப்பு போட்டு கூட்டு பண்ணிடுவாங்க. கூட்டம் பண்ணுவோம். கடைவாங்க கூட நிறைய இருந்துச்சுன்னா பருப்புல போட்டு கடைவாங்க. பயிறு பருப்பு போட்டு கடப்பாக்கு போட்டு கவலை போட்டு இந்த பூவை அரைச்சி போட்டு வேக போட்டு கடைஞ்சி தாளிச்சு சாப்பாடு வச்சுக்கிறோம். ரைட்டு. இதில் மிச்சத்தெல்லாம் எடுத்து போட்டுக்கோம். ஏன்னா இது பவுடர் பண்ணி வச்சுன்னா முருங்கை இலைய நம்ம எதனா சூப்போ கிப்போ எதனா பண்ணால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஐயா கூட சூப்பில் போட்டு எல்லாமே வாயிலாம் கரையாது உடைக்கிறோம். நீங்க இது காத்தால சொன்னீங்க, இந்த ஈர்க்கு புலத்தாச்சுக்கு அந்த ஈர்க்கு அது நீயே வாயில சொல்லு. கஷாயம் எப்படி வைக்கிறது சொல்லு. நசுக்கி இருக்கு. ஆமா, அந்த முருங்கை ஈர்க்கு நசுக்கி, இந்த ஈர்க்கு நசுக்கி நல்லா தூள் கொஞ்சம் நசுக்கி இதுக்கு தேவையான தண்ணி வச்சு கொதிக்க வச்சு சாதம் இறக்கி பின்னாடி இறக்கி ஒரு டம்ளர் குடிச்சிருந்தா மாசம் குடிச்சுட்டா அந்த நீர் வந்துடும். ஒண்ணுக்கு நல்லா போகுது. நல்லா சல்குமே அந்த நீர் வடியும். வஞ்சிட்டு பார்த்துட்டா நிறைய பார்க்குறோம். அதான் அதான் எங்க அம்மா பெற்ற தாத்தா சித்த வைத்தியர். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஈர்க்குல நம்ம வீட்டுல ரசமே வச்சிருவாங்க. ஈர்க்கு இடிச்சு போட்டு மிளகு ஜீரகம் பூவெல்லாம் போட்டு ரசம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். கஷாயம் மாதிரி தான் இப்ப இருக்கிறவங்க தான் எல்லாரும் கண்ட தூண்டுறாங்க. எல்லாம் வச்சு கொடுத்தா யார் சாப்பிடலாம்? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே உடம்பு. ஆமா, கலகலன்னு இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா மேல பாயம் கையம் கொடுத்துக்கணும். இந்த அதெல்லாம் எதுக்கு, நம்மளுக்கு வெயிட் தான் போடும். அது சொன்னிய ரைட்டு. குழந்தையும் வெயிட் போட்டு அம்மா வெயிட் போடுறா. அது எப்படி வெயிட் போட்டு அதுக்கு எப்படி வெளியே வரும்? நம்ம எல்லாமே சாப்பிடாத இருந்தா நம்ம அளவையோட சாப்பிடணும்னா குழந்தையும் நார்மலா இருக்கும், நம்மளும் அப்படியே நார்மலா நல்லா இருக்கும். மேல எக்குத்துக்கு வராது, என்ன பண்ண முடியும்? அது கொஞ்சம் தெரியல. குழந்தை சைஸ் கரெக்டா இருக்கணும், திட்டமா நல்லதா சாப்பிடணும் சொல்லிட்டா கேக்குதுங்களா? அது வாரம் அடிச்சுக்கிறேன் தலைப்படா. வீட்டுல இருக்கிறவங்க எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, பாக்குறாங்க. எதுவுமே தர மாட்டேன். சாப்பிட்டு பார்த்து நீ என்ன வேணாலும் சாப்பிடுற.
மாதிரி தேய்ச்சிட்டு நீ எது வேணாலும் பாலுக்கு நீ அம்மா மாட்ட கூட குடி பயணம் நல்லா கூட சாப்பிடு. அது குழந்தைக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமா குழந்தையும் புஷ்டியா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். வரும்போது சைஸ் கம்மியா பெத்துக்குன்னு பால் கொடுக்கும்போது நல்லா பண்ணிக்கலாம், குழந்தையும் நல்லா இருக்கும். நீ மாசமா இருக்கும்போது நொந்தா அந்த குழந்தை எப்படி உள்ளதான் வளரும். உள்ள வளராத இருக்கிறதுக்கு அளவா சாப்பிட்டு வேலை செய்ய. நீ எல்லாம் வேலை செய்யறத பத்தி சொன்னீங்க. ஆமா, வேலை எப்படி செய்த? நான்லாம் எல்லா வேலையும் செஞ்சு கை வேலை செஞ்சேன், வீட்டு வேலையும் செஞ்சேன், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கணும். நார்மலா குழந்தை போட்டுச்சு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல நாங்க எந்த கசாயம் சாயங்கும் இல்லை. பொண்ணுக்கு என்ன வயசு இப்போ? பொண்ணு இல்ல உள்ள பெத்த சொன்ன. நீ சொல்றதுக்குள்ள பெற்றது எத்தனை வருஷம் முடியும் கேட்டேன். பொண்ணு பிறந்தது ஆயிப்போச்சுமா, 25 வருஷம் முடி வீட்டுலதான் உள்ள பெத்தேன். ஆமா, ஆஸ்பத்திரி எதுவுமே ஆஸ்பத்திரி. நான் இந்த ஊருக்கு வரும்போது கூட எல்லாம் தடுப்பூசி கூட கிடையாது. யாரும் தடுப்பூசி கூட போட மாட்டேன். அது இப்பதான் காலம் மாறி போச்சு, வேற என்ன பண்றது. ஆனா நான் இந்த ஊருக்கு வரும்போது கூட வீட்டுலதான் குள்ள பெத்தாங்க. அதுதான் நான் குள்ள பெக்கிற கதைக்கே போனேன். 3 குழந்தை வீட்லயே தான் பெற்றுனேன். தடுப்பூசி கூட போடல. அப்பெல்லாம் குழந்தை திட்டமான சைஸ்ல இருந்துச்சு. வேலை செய்த அவளுக்கு வேலை செஞ்சுட்டு குழந்தை போறது தெரியாது. கோயிலுக்கு பார்த்தா வேலை சொல்லிட்டு இந்த வீட்டு வேலை கரெக்ட். குழந்தைன்னா இதெல்லாம் நல்லா தான் நான் வேலை செஞ்சு நேரத்துக்கு கழனி வேலைக்கு போயிட்டு வந்து விடிய பார்த்தா வேப்பல சொல்ற கூட பெற்றிருப்பா. அதான் சொல்றேன், அந்த மாதிரி பெத்தது போய் இப்ப என்ன கொடுமையா இருக்கு தெரியுமா? எங்களுக்கே பேஜாரா இருக்கு. இப்போ மாசமா உங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு. நம்மளுக்கு அவங்க சொன்ன பத்தியா உனக்கு பயமா இருக்குதா? எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. எனக்கு அது மேல பயமா இருக்குது. அது அப்போ நாம பெற்றுக்கணும். எல்லாம் தெரியல, வேலை செஞ்சுட்டு தெரியல, எடுத்துட்டு தெரியல, குழந்தை பெற்றுட்டா. அப்பெல்லாம் வெக்கில் போடுவாங்க. பெட்டுலாம் இல்லை, இப்பதான் பெட்டுலாம் வெக்கில் போட்டு கால் கத்தை இருக்கும், கால் கத்தை போட்டு உதறிடுவாங்க. காடு கத்த வைக்கலாம் போட்டு தேடுகள் வராதா? முதல்ல என்ன பண்ணி பாய் போட்டுட்டு அது மேல 3 நாள் தான். அப்புறம் எடுத்து உதறி தீட்டு கைக்குமே தீட்டு தான். கரெக்ட், தீட்டு எல்லாம் போட்டு அதை எடுத்து போய் பாரி போட்டு கொத்திட்டு வந்துருவாங்க. அப்புறமேட்டுக்கு தான் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ். நம்ம என்ன பெட்டில பெட்டை எரிக்க முடியும்? அது எரிக்கணுமா? அது தாள் கட்ட எடுத்துன்னு எடுத்து வைப்பாங்க. நெல்லு கையில ஆகுறேன். அதுல கத்த கட்ட கட்டி மாசமாக்க எங்க வீட்டுல மாசமாக்குது. நம்ம வீட்டுல தாள் கட்ட இருக்கணும். குழந்தை வந்துச்சுன்னா எங்க வீட்டுல போய் கேட்டு பாய் போட்டு தாள் கட்டி போட்டு குதிரமா போயிடுது. பாய்க்கு முதல்ல சுத்தி பாய் எடுத்துன்னு போய் கொத்தி போடணும். 3 நாள்ல 3 நாள் ஆகுது. இன்னொன்னு சொல்லு தெரியுமா? மாடு கூட பெருத்து போச்சுன்னா எப்படி? மாடு வந்து நாம தீன் தண்ணி கூட ஒரு அளவு தான் இருக்குது. கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பால் கறக்கும், நல்லா கடுகு 4 தண்ணி அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி போனோம்னா அப்படின்னா கொய்ப்புதான் ஏறும். குழந்தை வராது. எப்படின்னா அது கொய்ப்பு கூட பிசிஓடி வந்து குழந்தை பெறாது. எப்படி அது தொன்னைய வெயிட் போட்டு அதுக்கு கொய்ப்பு பார்த்தா மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் தொன்னையானா பிள்ளைங்க நிக்கும். சத்தான பொண்ணு வந்துடுறாங்களே தான் எத்தனை வீட்டு ஹோட்டல் கடை தண்ணி. கரெக்ட், ஹோட்டல் பெருத்து போய் தான் எல்லாம் பிரச்சனையா இருக்கு. பூரா மாட்டுக்கு போய் அங்க போட்டு போறாங்க. 4 மாசம் தான் போறேன். நிக்கல பாரு. கரெக்ட், எத்தனை ஊசி போட்டாலும் மாட்டுக்கு எப்படி நிக்கலப்பா. இன்னும் போய் பாய்ச்சிருக்குப்பா. நான் என்னப்பா செய்தா போய் மூக்கோட்டை வாங்கி அந்த ஊற வச்சு வைப்பா. அது வந்து சரிப்படாது. வச்சாலாம் நிக்கலே ஒண்ணு மாட்ட ஒண்ணுமே முன்னாடி சண்டை மாட்டை கொண்டு வித்துட்டு வாங்கப்பா. சில மாட்டுக்கு பிடிக்கணும்னா கூட சைஸ் கரெக்டா இருக்கும். அது மாடும் மனுஷாலும் ஒண்ணுதான். ஒரே வழியா குண்டா இருந்தா எப்படி அது நிக்காது, புள்ளையே நிக்காது. அந்த வட்டு மாடு வந்து பெத்துக்கிடும். புஷ்டியா இருக்குது. அந்த மாடுதான் சேனை தங்காது. கரெக்ட். உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ஆப்ஸ்டிக்ஸ் படிச்ச மாதிரி. அதே மாதிரிதான் மச்சான் கூட எப்படியே தொன்னையாக்குறான் பாரு. அவன் கொஞ்சம் பதனமா தான் அது நிக்க அந்த சத்து. ஆமா ஆமா, எனக்கு அதை வாங்கி என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டேன். சத்தான பொருள் நல்லாதான் நான் சாப்பிட்றேன். சத்தான பொருள் கொடுக்க அந்த நம்பத்தை போயிடுச்சு. சத்தான பொருள் அவ்வளவுதான். நிறைய சத்து 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 சத்துன்னு அதிகமா போய் அது போய் படிச்சுக்கிட்டு. என்ன மக்களே, அவங்க சொன்னதுல எவ்வளவு புரிஞ்சுது? அந்த தமிழ் புரிஞ்சுதா?
குண்டாக இருந்தால் பசுமாட்டுக்கும் சரி மனுஷாளுக்கும் சரி குழந்தை நிற்காது அப்படின்றத அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க. அந்த காலத்து பிரசவ முறை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணாங்க, எப்படி நோயில்லாத இருந்தாங்க, ஒரு 2 முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆகையினால இப்போ தான் நம்ம அறிவோடு இருக்கோன்றது கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அதன்படி நம்ம இருந்திருந்தால் இப்போது இத்தனை ஹாஸ்பிட்டல் திறக்க வேண்டிய வேலை நமக்கு இருந்திருக்காது அப்படின்னு நான் திண்ணமாக நம்புகிறேன். என்ஜாய் பண்ணிங்களா? தேங்க்யூ.